இவங்களோட சக்திகளை அதிகப்படுத்திக்கிறதுக்காக என்னுடைய கணவரையே பலி கொடுத்துட்டாங்க. எல்லாரும் நான் சொல்றத நம்புங்க. இவங்க எந்த வீட்டை குறி வைக்கிறாங்களோ அந்த வீடு நாசமாயிடும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க எப்போ உங்க குடும்பத்துக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாம் பறி போயிருக்கும். இப்ப கூட நான் சொன்னதை நம்பல. வாங்க என் கூட என் கிராமத்துக்கு வாங்க. அங்க நிறையவே ஆதாரம் கிடைக்கும். இவங்க சொல்றது ரொம்ப சரிதான். இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய புயல் வந்துருச்சுதான். ஆனா அதுக்கு நாங்க காரணமே இல்ல. நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க. நீங்க என்னோட அம்மாவை விதவை ஆக்குனீங்க. எனக்கு உயிரான அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க. இது எதுவும் உங்களுக்கு பத்தலையா? இன்னும் எதுக்கு எங்க மேல இப்படி பழிய போடுறீங்க? உங்க பழியெல்லாம் தூக்கி எதுக்கு எங்க மேல போடுறீங்க? இவ பொய் சொல்றா. நீங்க யாரும் நம்பாதீங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல பாட்டிமா. நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். இப்பவே இவங்களை நான் சூனியக்காரின்னு நிரூபிக்கிறேன். இந்த சூனியக்காரங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்க. என்னோட குடும்பத்தை எந்த ஆபத்திலையும் சிக்க விடக்கூடாது. சுனந்தாம்மா, மோகினி 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப தாராளமா செய்யலாம். ரொம்ப நன்றி நிர்மலாம்மா. இந்த சூனியக்காரிங்க இவங்களோட மாயாஜாலத்தை வச்சு எதை வேணாலும் செய்வாங்க. ஆனா பவித்திரமான ஒரு இடத்துல இவங்க கால் எடுத்து வைக்க முடியாது. அதனால இப்ப நான் இவங்களுக்கு கொடுக்க போற பரீட்சையில இவங்க பவித்திரமானவங்கன்னா அத நிரூபிக்க அம்மன் அறையில போய் இவங்க பூஜை பண்ணட்டும். அம்மனுக்கு முன்னால நின்னு சாமி கும்பிடுற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இவ ரொம்ப பெரிய சிக்கல்ல என்ன மாட்டி விட்டுட்டா. நான் மட்டும் இதை செய்ய மாட்டேன்னு இப்ப சொன்னேன்னா இவங்க எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துடும். இவ சொல்றத நான் ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சுதான் செய்யணும். இவங்க இப்ப சொன்னதை நான் செய்ய தயாரா இருக்கேன். நான் பூஜை ரூமுக்கு போய் இப்ப பூஜை பண்றேன். இவ ஏன் இப்படி பேசுறா? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மனோட பூஜை ரூமுக்குள்ள இவளால எப்படி போக முடியும்? ஆனா எனக்கு முன்னாடி நீங்க அந்த பூஜை அறைக்குள்ள போய் இப்பவே பூஜை பண்ணணும். என்ன இது? நான் எதுக்கு போகணும்? உனக்கு தானே பரீட்சை. நான் எதுக்கு பூஜை அறைக்கு போகணும்? எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. நீங்க பயப்படுறீங்களா? நீங்க பவித்திரமானவங்கன்னா போய் பூஜை பண்ணுங்க. முதல்ல நீங்க உள்ள போக, அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன். போக. என் பொண்ணோட புத்திசாலித்தனத்தை நான் எப்பவுமே சாதாரணமா எடை போடுறேன். பரவாயில்ல, சீமாவுக்காக இவ செஞ்சு வச்சிருக்க சதி வேலையில இப்ப இந்த பொம்பளை போய் மாட்டிக்க போறா. சரி, இதுக்கு நான் நிச்சயம் ஒத்துக்கிறேன்.
பூஜை அறை எங்க இருக்கு? அதோ அந்த பக்கத்துல இருக்கு. ரொம்ப நன்றிமா. என்னைய மாட்டி விட வந்திருக்க? இப்ப நீயே மாட்டிக்க போற. நீ சூனியக்காரி இல்லைன்னு சொன்னல, ஆனா எல்லாரும் அதை தான் நம்புவாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போனது எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு அணிஞ்சு போயிடுச்சே. அப்படின்னா மோகினி சொல்றது சரிதான். இவங்கதான் சூனியக்காரி. சீமா என்னோட வேலையை பாதி முடிச்சுட்டா. அம்மனுக்கு நான் கொடுத்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அம்மன் முன்னாடி வச்சதுமே அவங்க கோவத்துல தீபத்தை அணைச்சிருக்காங்க. ஆனா இனிமேதான் விளையாட்டே. என்னாலதான் விளக்கு அணிஞ்சதா நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா? இப்பவே விளக்கு ஏத்துறேன். இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இவங்க ஏதோ மாய தந்திரம் எல்லாம் பண்றாங்க. உடனே அங்கிருந்து வெளியே வாங்க. நான் உங்களைத்தான் சொல்றேன். எங்களோட பவித்திரமான இந்த இடத்துல இருந்து உடனே வெளியே வாங்க. வாங்க.